ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் உங்கள் நானூறு வழிபோக்கன் சிச்சி சங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா, விடாமுயற்சி. மகிழ் திருமேனி இயக்கம் பண்ணி, அனிருத் மியூசிக் பண்ணி, அஜித்குமார் நடிச்சிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க, ஆரவ் நடிச்சிருக்காப்புல, அர்ஜுன் சார் நடிச்சிருக்காப்புல, ரம்யா நடிச்சிருக்காங்க. விடாமுயற்சினா என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெற்றி அடையுங்கிறது தான் மீனிங் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் பொண்டாட்டியை தொலைச்சதுக்கு தேடுறதுக்கெல்லாம் ஒரு விடாமுயற்சிங்கிற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. இந்த படத்தை சொல்ல வந்திருக்காரு டேரக்டரு. ஆக்சுவலி திருமேனி மகிழ் திருமேனி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது ஆக்ஷன் படமாக எடுக்கணும்னு பண்ணாரா, இல்லை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி பிளான் பண்ணாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அஜித்குமார் சார் வந்து ஹாஃபில் வந்து அவரோட ஒய்ஃபை தொலைச்சிடுறாரு, திரும்ப ரெண்டாவது ஹாஃபை தேடி கண்டுபிடிக்கிறாரு. படம் முழுக்க ஒரே பேச்சுவார்த்தையாக தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து இது ஆக்ஷன் இப்போ வரும் அப்போ வரும், இப்போ அடிப்பார் ஏஞ்சி அடிப்பார் ஏஞ்சி அடிப்பார்னு பார்த்தா ஏஞ்சி அடிக்கிற மாதிரியே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசியே போகுது. செகண்ட் ஹாஃபோட பாதியிலேருந்து தான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபோட பாதியிலேருந்து தான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு உண்டான படம் இது கிடையாது. நம்ம வந்து செல்லுலேயே பார்த்துட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்தபுளாக இல்லை. இதில் மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லப்போனால் அஜித் ரசிகர்களுக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து எந்த படமும் வெளியில் கொடுக்காம அவர் ரேசிங்கில் இருந்தார். அதெல்லாம் அவரோட தனிப்பட்ட விஷயங்களில் அவர் கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி தான் அவரோட ரசிகர்களுக்கும் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் எந்த விதமான குறையும் சொல்லலை. இது வந்து இந்த கதையை அவர் காதில் வாங்கி இந்த கதைக்கு எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னமுமே எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அனிருத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் அனிருத்தோட பங்கீடு இல்லை அப்படின்னா படம் சுத்த வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த படத்தை முழுமையாக தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்காவது நம்ம தேட்டருக்குள்ளார உட்காந்து நம்ம பார்க்குற அளவுக்காவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அனிருத்தோட மியூசிக் மிக முக்கியம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து அர்ஜுன் சார் சொல்லணும் அப்படின்னா, அர்ஜுன் சார் வந்து அவரோட கேரக்டருக்கு அவர் ஓகேவாக நடிச்சிருக்காரு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த பஞ்சமும் இல்லைங்க. நடிப்பு வந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து த்ரிஷாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங்கை எந்த குறையும் இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த கதைக்கு அஜித் சார் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ப்ளஸ்ஸு இதில் வந்து இதை ஒரு படமாக வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போனால் நல்ல ஒரு வர்த்தகம் வரும், ஒரு சேல் ஆகுங்கிறது எப்படி அவங்களோட மைண்டில் இது வந்ததுங்கிறது எனக்கு தெரியல. ஓகே டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் நானூறு வழிபோக்கன். டாட்டா, பை.